ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வரப்போகும் பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றவே வந்துள்ளேன். நிறைய பிரச்சனைகள். காரணம் யார் தெரியுமா? நீதான். நீதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் அதற்கு காரணம் யார்? நீதான். என்ன சொல்கிறீர்கள் அம்மா என்று நீ கேட்கலாம். ஆம், தேவையில்லாத நபர்களை உன் வாழ்க்கைக்குள் நீதான் விட்டாய். நானோ எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், உன் குடும்பத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவிடம் பகிராது என்று. பகிர்ந்து இப்பொழுது பார்த்தியா, உன்னை எதுவுமே பேச விடாமல் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய குடும்பத்தை போய் பார், எதற்காக எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறாய் என்று சொல்லாமல் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். அவரவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அழுக்கு இருந்தாலும் அதை வெளியில் சொல்கிறார்களா? சொல்வது கிடையாது. நீ மட்டும் எதற்காக ஆறுதலை தேடி தேடி ஓடுகிறாய்? நீயே பல பேருக்கு ஆறுதல் சொல்லும் அளவுக்கு தைரியத்தோடு இருக்கிறாய். அதை மறந்துவிட்டு எதற்காக மற்றவரிடம் உன் குடும்பத்தை போய் சொல்லிக்கொண்டு இருக்கிறாய்? இது எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல் பார்க்கலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் செய்ய தவறை செய்யாதே. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் திருந்தும் வழியை பாரு. நீ ஆறுதலுக்காக ஓடுகிறாய், நீ அமைதிக்காக ஓடுகிறாய். ஆனால் அவர்கள் அனைவருமே உன்னை திட்டம் போட்டு பல விஷயத்தில் ஏமாற்றுகிறார்கள். ஓ, இவள் இந்த விஷயத்தில் குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறார், நாம் இந்த நேரத்தில் இவளை ஏமாற்றினால் இந்த விதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி இவளிடம் காசு பறிக்கலாம், இவளிடம் ஏதாவது ஒன்றை எடுக்கலாம் என்று சில பேர் திட்டம் போடுகிறார்கள். எந்த நிலையிலும் உன்னுடைய நிலையை நீ மறக்காதே. எவ்வளவுதான் தலையில் இடியே விழுந்தாலும் சரிதான், உன்னுடைய மனமானதை நடுமாற விடாதே. நிலையாக வைத்துக்கொள். சுற்றி முற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அலட்சியத்தை மட்டும் எப்பொழுதும் காட்டிவிடாதே. நண்பர்கள் தானே சொல்கிறார்கள், உறவுகள் தானே சொல்கிறார்கள் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே. எல்லா முடிவிலும் உன்னுடைய முடிவாக மட்டுமே இருக்கட்டும். காயப்படுவது நீ, வாழ்க்கையில் சந்தோஷப்பட போவதும் நீ. இதற்கு நடுவில் யாரையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வராதே. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் செய். அதே விஷயம் உன் மனம் சொல்கிறது இது செய்யாதே என்றால் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தால் விட்டுவிடு. உன்னுடைய மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கும் விஷயங்களும் உறவுகளும் மட்டும்தான் உன் பக்கத்தில் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி வேறு யாரும் உன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமானது கிடையாது. அழகான என்னுடைய பிள்ளைக்கு அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது. சிரிம்மா, உனக்கு நான் இருக்கிறேன், அம்மா இருக்கிறேன். பல பேருக்கு மருந்து போடும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மருந்து போட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த வழிகளை நானே குறைப்பேன். எல்லோருக்கும் உதவி செய்யும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தெரியாதா? என்னுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் என் இரு கண்கள் போல. அவ்வளவு பத்திரமாகவே பார்த்து கொள்வேன். நான் யார் என்பதை நீ எப்பொழுதுதான் உணரப்போகிறாய். இந்த அம்மா யார்? உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் துணை. நீ என்ன நினைக்கிறாய்? உன் பக்கத்தில் இருப்பவர்களும் உன்னிடம் பேசுபவர்களும் தான் உன் துணை என்று நினைக்கிறாயா? உனக்கு கடைசி முழுக்க வரும் துணையானது நான் தான். நானே உன் வாழ்வில் அனைத்திலும் இருந்து உனக்கு வெற்றியை தருவேன். பல பேர் பலவிதமாக நிறைய விஷயங்களை சொல்லி உன்னை ஏமாற்றலாம். ஆனால் நானும் ஒருபொழுதும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். நீ அமைதியாக சந்தோஷமாக இருந்தால் எல்லா நேரத்திலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். பொறாமைப்படுத்த இந்த உலகத்தில் பொறாமைப்படதான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் தவிர ஒருவனை வாழ வைக்க யாருக்கும் தெரியாது. அதனால் யாருமே நமக்கு உதவி செய்யவில்லையே என்று நினைக்காதே. உன்னால் யாருக்காவது உதவி நடக்க வேண்டும் என்றால் நீ உதவி செய். மற்றபடி யாரிடமும் இருந்து உதவியை எதிர்பார்க்காதே. நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஆசை. என்னிடமிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் செய். ஆனால் என்னிடம் இருந்து மட்டுமே உதவியை நீ எதிர்பாரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும். எப்பொழுதும் என்னால் இந்த வாராகி
உனக்கு துணை இருப்பேன். உனக்கு பாதுகாப்பாகவும் நல்ல வழிகள் நடத்தியும் உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து தர இந்த வாராகி இருக்கிறேன். கவலைகள் என்பது வாழ்க்கையில் ஒருவனை வாழவிடாது. அவனை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டேதான் இருக்கும். நீ வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நானே நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய குடும்பம் அனைத்தையும் நான் வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். சங்கடங்கள் ஆனது வாழ்க்கையில் எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல. எப்பொழுதும் நீ நீயாக இரு. எந்த ஒரு நிலை வந்தாலும் அந்த நிலையிலிருந்து நீ மாறிவிடாதே. சந்தோஷமாக இரு. ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையாது. பொறுமை மட்டும் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். நானும் உன்னுடன் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னுடன் மட்டுமே இருக்கிறேன். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே தருகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உனக்கு என்னுடைய துணை இருக்கும். ஜெய் வாராகி.